உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 14 வருஷத்துக்கு ஒரு முறை வர சொக்கப்பன திருவிழா இந்த வருஷம் வரப்போகுது. அத சிறப்பா கொண்டாடுறதுக்காக சாமி கிட்ட உத்தரவு கேட்க போறோம். நல்ல விதமா உத்தரவு கிடைக்கணும்னு எல்லாரும் மனசார சாமியை வேண்டிக்கங்க. துர்கா துர்கா ஆத்தா வந்திருக்கேன்டா. பூசாரி ஐயா சாட்டையை கொடுங்க. சாட்டைய கொண்டாங்கடா. டேய் அத்தா அம்மா தாய் ஆத்தா சாட்டையை எடுத்துடுச்சு. ஆத்தாவை கோபப்படுத்தியது யாருன்னு தெரியலையே. என்ன ஏமாத்த நினைக்கிறியா? சொல்லு சொல்லு. இல்லம்மா இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. பொய் சொல்லாத. அத்தா அடிக்காத அத்தா. அத்தா வலிக்குது அத்தா. நான் எதுவும் பண்ணல அத்தா. அத்தா எனக்கு அத்தா வலிக்குது அத்தா. அத்தா நான் எதுவும் பண்ணல அத்தா. எனக்கு அத்தா என்ன ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு. போ. துர்கா ஏன் இப்படி பண்றா? ஒருவேளை நான் போட்ட பிளான் தெரிஞ்சிருச்சா இவளுக்கு? அம்பு போல வந்தவளை துரத்தி விட்டுட்டேன். இப்ப அந்த அம்பு அனுப்புனவளை கவனிக்க போறேன். ஆத்தாடி, ஏன் முன்னாடி நின்னு ஆடுறாளே? என்னையே சாட்டையால அடிச்சு விழுத்துருவாளோ? தாயே ஆத்திரப்படாதீங்க தாயே. கோவத்தை குறைச்சிக்கிட்டு சொக்கப்பான திருவிழாவுக்கு உத்தரவு கொடு தாயே. உத்தரவா? உத்தரவாடா கேக்குற? ஆத்தா 14 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊர்ல சொக்கப்பான திருவிழா நடக்குது. அது நல்லபடியா நீ தான் நடத்தி கொடுக்கணும் ஆத்தா. உத்தரவு கொடு தாயே. ஏய், பெரிய கருப்பசாமிய தெரியுமா? பெரிய கருப்பசாமிடா. வேலூர்ல இருக்கிற என் தீவிரமான பக்தன் அவன். அவன் முன்னிலையில தான் இந்த திருவிழா நடக்கணும்டா. அவனால மட்டும்தான் இதை நல்லபடியா நடத்தி கொடுக்க முடியும். அவனை கூட்டியாந்து இந்த திருவிழாவை நடத்துவீங்களா? அப்படி நடத்துறதா இருந்தா நான் உத்தரவு தரேன். நடத்துறேன் தாயே. நீ சொன்ன மாதிரியே பெரிய கருப்புசாமி முன்னிலையிலேயே இந்த திருவிழாவை நாங்க நடத்துறோம் தாயே. இந்த திருவிழாவை நடத்துறது சாதாரண காரியம் இல்ல. இத நடத்துறதுக்குள்ள பெரிய பெரிய தடங்கள்லாம் வரும். அதெல்லாம் மீறி இத நடத்துவீங்களா? நடத்துறோம் தாயே. நடத்துறோம், கண்டிப்பா நடத்துறோம் தாயே. மீனாட்சி இங்க வா. தாயி மீனாட்சி, சொக்கப்பானை கொளுத்துற நெருப்ப நீதான் எடுத்துட்டு வரணும். செய்யறேன் தாயி. கட்டுப்பாடோட விரதம் இருந்து காட்டு கோயிலுக்கு தனியா போய் நெருப்பை எடுத்துட்டு வரணும். செய்வியாத? செய்வேன் தாயி. உன் பொண்ணுங்க 3 பேரும் கோவில் குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரணும். செய்வாங்களா அத? செய்வாங்க தாயி. இந்த சொக்கப்பான திருவிழா உனக்கு கடுமையான சோதனை கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி திருவிழாவை சிறப்பா செஞ்சு கொடுப்பியா? செய்யறேன் தாயி, கண்டிப்பா செய்யறேன். ஆத்தாவ மலை ஏத்துங்கடா.
எல்லாம் நல்லபடியா நடக்கும். மலையேறு ஆத்தா. அம்மா, சொக்கப்பன திருவிழாவுக்கு வர சொல்லி பெரிய கருப்புசாமிக்கு தகவல் சொல்லியாச்சா? இல்லனா கோவில்ல இருந்து யாரையாச்சும் அனுப்ப சொல்லிடுங்கம்மா. இத பத்தி தர்மகர்த்தா கிட்ட சொல்லிட்டேன். முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. நாம இந்த திருவிழா முடியற வரைக்கும் கட்டுப்பாடோட இருக்கணும், அவ்வளவுதான். அம்மா, நீ பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனோம்ல, அதனால இன்னைக்கு இவரை நான் மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போறேன். என்னக்கா, காலேஜ் ப்ரொஃபஸரை மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? சாப்பிட வரவங்களுக்கு லெக்சர் எடுக்க போறியா? காலேஜ்ல அந்த வேலைய ஒழுங்கா பாக்கலையா? நம்ம மெஸ்லயாவது ஒழுங்கா செய்யறாரான்னு பாக்கலாம். மீனாட்சி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதை எப்படி கெடுத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல சக்தி, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் மீனாட்சியை பார்க்க வந்திருக்கேன். நீங்க எந்த விஷயமாவும் என்ன பார்க்க வர வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. இல்ல மீனாட்சி, நான் வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வரப்போற சொக்கப்பான திருவிழாவில் உன்னைய கொல்லணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்காளுங்க. உனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, நம்ம 3 பொண்ணுங்க உயிருக்கும் உழ வைக்கிறாங்க மீனாட்சி. இத முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லி உஷார்படுத்தணும் தான் நான் இங்க வந்தேன் மீனாட்சி. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இல்லைன்னா அந்த புஷ்பாவால உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆபத்து வந்துடும் மீனாட்சி. இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி புஷ்பா ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாளா? இல்ல சக்தி, நான் உண்மையைத்தான் சொல்றேன். அந்த புஷ்பாவால உங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. திருவிழாவை காரணமா வச்சு உங்க எல்லாரையும் தீர்த்து கட்டணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. திருவிழாவுல முதல் மரியாதை ரங்கநாயகி அத்தைக்கு தான் தரணும்னு பூஜா கத்தனா. அது நடக்கணும்னா எங்க அம்மா திருவிழாவுல எந்த பொறுப்பும் எடுத்துக்காம விலகி போகணும். அதுக்காக தானே இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வந்து சீன் போடுறீங்க? இதெல்லாம் நம்பி நாங்க ஏமாற மாட்டோம். முதல்ல வந்த வழிய பார்த்துட்டு போங்க. சக்தி, நான் சொல்றத நம்பு சக்தி. புஷ்பா உங்க எல்லாரையும் இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க, அப்புறம் உங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன், பாத்துக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.